இந்த ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய பெருமையை பாத்மத்தில் போய் ஸ்காந்தத்தில் போய் சொல்லியிருக்காள். பிரத்யக்ஷரம் பவேத்யஸ்ய கபிலாதானஜம் பலம். பாகவத ஸ்லோகம் ஒரு அக்ஷரத்துக்கு அக்ஷரம். காராம்பசுவே கன்றோட கூட தானம் பண்ணின புண்ணியம்ங்கிறாள். சிவபுராணத்துல போய் வைஷ்ணவமான புராணத்துக்கு பலன் சொல்றாள். அப்படி இருந்தா எல்லாரும் கேட்டு க்ஷேமத்தை அடைஞ்சு விடப்படாதோன்னு நாள். கோட்டி ஜன்ம சமுத்தேன கோட்டி ஜென்மாவில பண்ணின புண்ணியத்தாலதான் கிடைக்கும். ஸ்ரீமத் பாகவதீ வார்த்தா சுராணாமபி துர்லபா. தேவதைகளுக்கு கூட கிடைக்காதாம் ஸ்ரீமத் பாகவதம். ஒரு ஸ்லோகம் அரை ஸ்லோகம் கூட கிடைக்காதாம். அது ரொம்ப கோட்டி ஜென்மாவில் பண்ண புண்ணியம் இருந்தா தான் கிடைக்கும், இல்லவனா கிடைக்காதுன்னு விட்டாள். அதையும் தவிர்த்து பல புண்ணியங்களை சேர்த்து தோரணம் பண்ணி பார்த்தாளாம், நிறுத்து பார்த்தாளாம். அஸ்வமேத சஹஸ்ராணி வாஜபேயாயுதானி ச சுகசாஸ்திர கதாயாஸ்து கலாம் நார்ஹந்தி ஷோடசி. அஸ்வமேத சஹஸ்ராணி வாஜபேயாயுதானி ச சுகசாஸ்திர கதாயாஸ்து கலாம் நார்ஹந்தி ஷோடசி. 1000 அஸ்வமேதம், 10000 வாஜபேயம். இந்த புண்ணியத்தை ஒரு தட்டுல போட்டு இன்னொரு தட்டுல ஸ்ரீமத் பாகவதத்தை ஒரு முகூர்த்தம் சிரவணம் பண்ணின புண்ணியத்தையும் போட்டா ஒரு முகூர்த்தம் பாகவதம் கேட்ட புண்ணியத்துல 16ல் 1 கீடுகட்டாதான் இந்த 1000 அஸ்வமேதம், 10000 வாஜபேயங்கள்லாம். அத்தனை வசத்தியான பந்தம். அதையும் தவிர்த்து ஆத்மதேவன் ஒரு பிராமணன், நல்ல வேதவித்து சம்பன்னனவன், சொத்துள்ளவன். துந்துளின்னு அவனுக்கு பத்தினி, சந்ததி இல்லாமல் இருந்தது. அவள் ரொம்ப வாச்சாலே, ஆனா சாத்விதானவள், வாக்குனாலே கடினமா பேசுவள். இவனுக்கு மனசுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டு சந்ததியும் இல்லை, சொத்தை வச்சு நாம் என்ன பண்ண போறோம்னு காட்டுக்கு பரவண்டு போட்டான். போய் ஒரு மரத்தடியில் போய் இவன் ஜீவனை தியாகம் பண்ணிக்கணும் பத்திரம் பண்ற போது ஒரு சன்னியாசி வந்தார். பாத்மத்தில் போய் சொல்றாள் இந்த கதையை. அப்பா என்னத்துக்கு என்னமோ உன்னை பார்த்தா நீ தப்பான காரியம் பண்ணுவே போல இருக்கே, என்னன்னு கேட்டாள். இல்லை எனக்கு வைராக்கியம் வந்துடுத்து, இனிமே உயிரோடு இருக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை, சந்ததியிலே நான் என்னதுக்கு இருக்கணும்னு சொன்னாள். நான் பிரஜையாகி மனுஷ பூர்ணகான்னு, ஒரு குழந்தையினாலதான் ஒரு மனுஷன் பூர்ணன ஆறானாம், இல்லவனா அந்த குறைதானாம். ஆகினால நான் ஜீவனை விட்டுவிட போறேன்னு சொன்னாள். அப்பா அப்படிலாம் விடப்படாதுன்னு அவர் சன்னியாசி இப்ப அவர் வர சாட்சி ஆயிட்டார். இப்ப எப்படி ஆத்மாவை நாமெல்லாம் சாட்சியா பண்ணி வச்சிருக்கோமோ, அவனுக்கு சாட்சித்துவம் கூட கிடையாது ஆத்மாவுக்கு. அவனிடத்துல ஒரு விதமான தர்மமும் கிடையாது. இந்த இந்திரியங்கள்லாம் சேர்ந்து இது பண்ற காரியத்துக்கு சாட்சியா அவனை பண்றது. அழகா பிரணவஜம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சன்னியாசிய மடத்துல இருக்கிறவரை அங்க சோமந்தோச்சி சண்டை போட்ட 2 பையங்களா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல சாட்சி போட்டுனார். மேஜிஸ்ட்ரேட் கேட்டார், சுவாமியில பார்த்து, நீங்க பெரியவா என்னதுக்கு சாட்சிக்கு வந்தேனால், நான் வரல, இந்த போக்கிரிகள் அழிச்சு வந்துட்டாங்கிறார். அது மாதிரி சன்னியாசிக்கு அப்படி வந்துட்டு இப்போ எப்படி ஆத்மாவை கொண்டு நாம் திண்டாட விட்டுருக்கோமோ அவனுக்கு ஜீவனா பண்ணி, அது மாதிரியா அந்த சன்னியாசி ஆண்டு விட்டார். இப்போ அவன் ஏதாவது பண்ணிட்டா இவருக்கு சேரும் பாப்போம். அப்பாப்பா வாண்டாண்டார், கிட்ட வான்னு கூப்பிட்டார். அவர் யோக வித்தவர். அதனால தற்பாலாட்சரமால